அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏய் தம்பி, இந்த வருஷம் நம்ம ஆபீஸ்ல நல்ல வருமானம், கணிசமான லாபம் தான் பார்த்திருக்கோம். ஆமா அண்ணே. அதுவும் இல்லாம மேலும் மேலும் எல்லா கம்பெனில இருந்தும் நம்ம கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கு. நம்மளால தான் செய்ய முடியாம இருக்கோம் அண்ணே. ஆமாண்டா. ஏய் தம்பி, இந்த வருஷம் தீபாவளி முடியட்டும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒர்க்கருக்கு ஃபுல்லா தீபாவளி போனஸ் அப்புறம் அட்வான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு கணக்கு பண்ணிட்டு என்னென்ன வேலைக்கு ஆளுங்க தேவைப்படுதுன்னு ஒரு கணக்கு பார்த்துட்டு நம்ம கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கணும்டா. வச்சு ஆளுங்களை பூரா செலக்ட் பண்ணணும். ஆமாண்ணே, கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம கம்பெனி ஒர்க்குக்கு தேவையான ஆள் இல்ல. நாம தானே பார்த்து பார்த்து சமாளிச்சிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி தீபாவளி முடிச்சதோ பப்ளிக்ல ஓரளவுக்கு ஆட் கொடுத்து இன்டர்வியூ வச்சு ஆளை செலக்ட் பண்ணலாம். ஆமாண்டா. சரி சரி போ, இப்பதான் கம்பெனில இருந்து வந்த, போய் குளிச்சுட்டு வா. நானும் குளிச்சுட்டு வந்து வயசுவா காஃபி போட சொல்றேன். காஃபி குடிப்போம், அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆமாண்ணே. சிந்து சிந்து, இப்பதான் காலேஜ் முடிஞ்சு வாரியா? ஆமாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் தான்ப்பா. ஏண்டா கண்ணு, என்னாச்சு? அது புது ப்ராஜெக்ட் பா, அத சொல்லி கொடுத்தாங்க, அதான்ப்பா லேட்டு. ஓ அப்படியாமா, சரி சரி. யாரு, சரத் கூப்பிட வந்தானா? ஆமாப்பா, வெளியே தான் நிக்கிறான். சரிமா சரிமா. சரி போ, நீயும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மாவை காஃபி போட சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்கப்பா. டேய் சரத் எருமை, வீட்டுக்கு வரவங்கள பேசி வைடானா. இனிமேல் தான் பேசவே போறோம்னு சொல்றான். ஐயோ, அப்பா கிட்ட என்ன பேச போறேன்? ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறா? சிந்து, ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன வழியக்கா? வலி, என்னமா? அது ஒண்ணு இல்லங்க ஐயா. நம்ம சிந்தாமணி வெளியே சரத் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. என்னது, சண்டை போட்டுட்டு இருந்தாளா? சண்டன் ஐயா, ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். சிந்து, என்னமா, என்ன பிரச்சனை? அது அது வந்துப்பா. என்னம்மா, என்னாச்சு? இல்லப்பா, நான் காலேஜ்ல இருந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னமா? ஓசூருக்கு ட்ரைனிங் பா. என்னம்மா சொல்ற? ட்ரைனிங் போறியா? எதுக்கு, என்ன விஷயம்? பைரப்பா, என் காலேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால ஓசூருக்கு ட்ரைனிங்க்கு போக சொல்லிருக்காங்க. அங்க ஒரு 10 நாள் ட்ரைனிங் நான் முடிச்சிட்டேனா, அப்புறம் இங்க நம்ம ஊர் பக்கத்துலயே இந்த வருஷம் காலேஜை கம்ப்ளீட் பண்ணோனே ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல சம்பளம் வைரப்பா. சிந்து, ரத்னப்பா, என்ன நினைச்சிட்டு நீ இப்படி கேக்குற? உன்னை படிக்க காலேஜுக்கு அனுப்புனது நீ இந்த மாதிரி வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, அவள் நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீ நல்லா படிச்சதே போதும், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னியே காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்ட்னு, எங்களை நீ பெருமைப்படுத்திட்ட. அந்த சந்தோஷமே போதும். இன்னும் எதுவும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படாத. இல்லப்பா, இது காலேஜ்ல இருந்து கட்டாயம் போகணும்னு ஒண்ணு சொல்லலையே. அது சொன்னாங்களா? இல்லப்பா. அப்பனா பேசாம இரு. எல்லாம் சரி. இந்த சரத் என்ன சொன்னா? ட்ரைனிங் போ, அப்பா கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னானா? சரத்து, உன் நிலைமைய பாத்தியா? நீ பேசாம இருந்தாலும் நீ தான் தூண்டி விட்டியான்னு கேக்குறாங்க. சரிதான். சொல்லுமா, அவன் தானே சொன்னா? இல்லப்பா. சொல்லிருப்பான். அவனும் இப்படிதானே மல்லுக்கு நிக்கிறான். அம்மா கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், என் இஷ்டப்படிதான் நான் ஜாபுக்கு போவேன், நான் சொந்த கால்ல நிப்பேன், சொந்த கையில நிப்பேன்னு. சிந்து, அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல ரத்னப்பா. ஐயா, சரத் தம்பி என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தான்? என்ன சொன்னா? நம்ம சிந்து பாப்பா தான் அடம் பிடிச்சது. ஓசூருக்கு போனோம், அப்பாட்ட பேசுனேன். அதுக்கு சரத் தம்பி, அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது, வீட்டுக்கு நான் ஒருத்தன் ஆகாதவனா இருக்கேன், அப்படியே இருந்துட்டு போறேன், அப்பா சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா படிச்சுட்டு வீட்டோட இருன்னு நல்ல விதமா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. நம்ம சிந்து பாப்பாக்கு தான் அப்படிலாம் பேசுனதும் கோபம் வந்துருச்சு. நம்ம சரத் தம்பிய திட்டுன்னு திட்டிட்டு வந்துட்டா. அட பாவிகளா, என்ன எதுக்குடா போட்டு விடுறீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதிருக்கோன்னு சொன்னீங்களேடா. நீங்க எழுதின ஸ்கிரிப்ட் இதானா? நீ ரெண்டு பேரும் என் பக்கம் திரும்புவாங்களே. ஐயோ, என்ன வழி சொல்ற? சரத் இப்படியா சொன்னா? ஆமையா? சரி சரி, ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கானே. நம்ம வீட்டுக்கு பிள்ளையா இன்னைக்கு ஒரு நாளாவது நடந்திருக்கானேன்னு கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. சரத்து எருமை, இந்த ஸ்கிரிப்ட நீ தாண்டா எழுதியிருப்ப. உன்னை பத்தி பெருமையா போகுது. இன்னும் என்னென்ன பண்ண காத்து கிடக்குறாங்களோ. நம்ம கிட்ட கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது கூட தெரியலையே. திருவண்ணா வந்துட்டான். அப்பா! டேய் மாடே, ஏன்டா பின்னாடி கூட இப்படி கத்துற? இல்லப்பா, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்கலான்னு. அதுக்காக இப்படிதான் கத்துவியா? சாரிப்பா. ஆமா, இங்க என்ன நடக்குது? நீ தான் நடந்து வந்திருக்க. பாப்பா, என்னடா பண்றீங்க? டாவா? ஆமாண்டா, தங்கச்சியா ஒரு விஷயம் கேட்டா அத ஒழுங்கா செய்யாம எவன்டா இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனது? அது அது அதோ நம்ம அண்ணாத்த திரு அண்ணனா.
எதுக்குடா சரத்தை பத்தி பெருமையா பேசணும்? அப்பா உனக்கு தெரியாதா இந்த டைமிங்ல ஒவ்வொரு ஆளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டாதான் இங்க பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட பெருமையும் வரும். ஏன் பிரச்சனை எப்படா வரும்? அது வந்துகிட்டு தானே இருக்கு. சக்தி அண்ணா, வெயிட் திரு வந்துட்டான்ல, இனி அவன் ஆரம்பிப்பான். பொறுமையா இருடா பாப்பா, வெற்றி நமதே. இரு எல்லாம் பேசி முடிங்க, கவனிச்சுக்கிறேன். அப்பா திரு, என்னப்பா என்னாச்சு? நீ என்னடா ஆபீஸ்ல உள்ள எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டாப்பா. சரி. என்னப்பா பாப்பா என்னடா? உன் பாப்பா பண்ற காரியத்தை பாரு. காலேஜ்ல இருந்து ஓசூர் கூட்டு போறாங்களாம். நானும் போறேன்ப்பா நிக்கிறா. பாப்பா என்னடா இதெல்லாம்? திருவண்ணா, ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடையே யாரும் இல்லாட்டி அப்பா உன காலேஜுக்கே போக வேண்டாம் வீட்டுல இருன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா ஓசூருக்கு போறேங்கிற? அண்ணா. அதானே. இங்க பாரு சிந்து, என் தங்கச்சியும் தான் காலேஜ் முடிச்சா, வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இங்க போக விட்டாங்களா? சரி ஓகே, நான் வெளியே வேலைக்கு போல, நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு வரேன்னு சொன்னா மாமா அதுக்கும் ஓகே சொன்னாங்களா? அது வீட்டுல இருந்தா போதும்னு தானே சொன்னாங்க. இங்க பாரு சிந்து, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் அடிமைதான். ஏய் ஜீவா, உண்மைதானே மாமா? நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் நல்லா படிக்கலாம், ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவங்க ஆசைப்பட்ட எதுவுமே செய்யக்கூடாது. ஜீவா என்ன பேசுற? மாமா உண்மையை தானே சொல்றேன். இப்படி எல்லாம் சொன்னாதான் சிந்துவுக்கு புரியும். இங்க பாரு சிந்து, நீ எவ்வளவு படிக்க ஆசைப்படுறியோ அவ்வளவு படி, மாமா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங் போறேன், வேலைக்கு போறேன் இதெல்லாம் சொல்லாத. நம்ம வீட்டுல இதுக்கெல்லாம் அலௌடு கிடையாது, புரியுதா? டேய் என்னடா புரியுதா? என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற. நம்ம வீட்ல நான் வேலை பாக்குறேன். எனக்கே இந்த அளவுக்கு நீங்க பேசும்போது நடுவுல நின்னு பேச உரிமை கொடுத்திருக்காரு நம்ம ஐயா. ஆனா அவரை பார்த்து நீ ஜீவா சரியில்லை ஜீவா. வள்ளியக்கா நான் தான் சொன்னேனே, நம்ம வீட்டுக்குள்ள எல்லா உரிமையும் உண்டு, ஆனா வெளியே போகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. டேய் ஜீவா, என்ன நீ பேசுற? வெளியே போக கூடாதுன்னா நம்ம பிள்ளைய பாதுகாப்பா இருக்கணும். நீங்க யாராவது வெளியே போய் கொஞ்சம் வர லேட் ஆயிட்டாலே என் மனசு கஷ்டப்படும்டா. அது பொம்பளை பிள்ளைய போய் ஓசூர் வரைக்கும் தனியா இல்ல ஜீவா. இத பத்தி பேசாதீங்க. சிது, நீ போமா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இந்த ஓசூர் வேலை இதெல்லாம் மறந்துரு, புரியுதா? சரிங்கப்பா. என்ன பண்றது? நாம ஒண்ணு பேசுனா அவர் ஒண்ணு பேசுறாரு. சரி இருங்க, நான் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்பா என்னடா? நீங்க சொல்றதாப்பா சரி. பொம்பளை பிள்ளைய போய் தனியா அனுப்பிக்கிட்டு அவளுக்கு என்ன தெரியும்? அவளாம் தனியா அவ்வளவு தூரம் போய் ட்ரைனிங் முடிச்சு திரும்ப இங்க வந்து அவளால எதுவுமே முடியாதுப்பா. வீட்டுல நல்லா சாப்பிட்டு தூங்க தான் அவள் ஆக்கி. நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. டேய் என்னடா என்ன பேசுற? நான் வெளியே போக வேண்டாம், ட்ரைனிங் எதுவும் வேண்டாம்னு சொல்றேனா? அது சிந்து இப்ப வேலைக்கு போய் என்ன பண்ண போறா? அவ வேலைக்கு போய் தான் நம்ம வீட்டுல சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? அந்த இதுக்காக நான் சொல்றேன். அதுக்காக நம்ம பிள்ளைய நாமளே குறைக்கலாமாடா? என் பொண்ணு சிங்கக்குட்டி எங்கனாலும் தனியா கம்பீரமா போயிட்டு வருவா. ஐயோ நீங்க வேற. சிந்து ரொம்ப பயந்த பிள்ளையா? நீங்க சொல்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் கிடையாது. திரு சொல்ற மாதிரி அவ சாப்பிட்டு தூங்கதான். வள்ளியக்கா, என்ன நினைச்சீங்க? எங்க காலேஜ்ல 500 பேர் படிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்டா வந்தது நான் தான். என்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. என் பாதை எதுவோ அதை நோக்கி நான் கரெக்டா போவேன். என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் ஓசூருக்கு போக பேசுங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா யாரும் இத பத்தி பேசாதீங்க. மா சிந்து, நம்பிக்கையை வச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. இந்த வீட்டுல இதான் ரூல்ஸ்னா இதான் ரூல்ஸ், புரியுதா? புரியுதுடா, நல்லா புரியுது. நீங்க மட்டும் நல்லா படிங்க, நம்ம கம்பெனில போய் ஜாலியா ஒர்க் பாருங்க. ஆனா நான் மட்டும் நல்லா படிக்கணுமா, அப்புறம் வீட்டுல நல்லா சாப்பிட்டு தூங்கணுமா? இருந்துட்டு போறேன்டா, இருந்துட்டு போறேன். நீ இத பத்தி யாரும் பேச வேண்டாம், நான் போறேன். சிந்து இல்லப்பா, இந்த வீட்ல யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்ல. நான் போறேன்ப்பா. வள்ளியக்கா, அப்பா யோசிக்கிறாங்க. உங்களோட டைலாக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்பா சாரின்னு சொல்லிடுவாங்க. இதோ பேசுறேன். பாருயா. ஐயோ சம்பந்தம் இல்லாம என்றி போச்சு, இன்னைக்கு அத்தை சொதப்ப போறாங்க. அண்ணே, மரகதம், என்னண்ணே என்ன பிரச்சனை? சிந்துக்கண்ணா, நீ ஏன் காலேஜ் போனதோட அப்படியே நிக்கிற? போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சக்தி, நீ என்னடா இவ்ளோ நேரம் தூங்கி இருக்க? மதியத்துக்கு பிறகு ஆபீஸ் கூட போல. இங்க இப்ப வெட்டியா நின்னு என்ன பேசிட்டு இருக்க? போடா, போய் ஹோம்வொர்க் பண்ணு. ஹோம்வொர்க்கா? அதான்டா, ஆபீஸ்ல பார்க்காத வேலைய வீட்ல போய் பாரு, போ. சரிதான். சிந்து, அத்தை நமக்கு பெரிய ஆப்பா வைக்க வந்துட்டாங்க. என்னடா இது? சரி சொல்லுங்க, ஏன் எல்லாரும் மொத்தமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மரகதம். நம்ம சிந்து காலேஜ்ல இருந்து செலக்ட் ஆகி ஓசூருக்கு போனோமா. ஓசூருக்கு போறேன்னு பிள்ளை சொல்லுது. ஆனா நம்ம ஐயா 2 பேரும் அவ்வளவு தூரம் போக கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னது? ஓசூருக்கு போறியா? ஏமா சிந்தாமணி, நீ ஓசூருக்கு போய் தான் சோறு சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? அத்தை, அண்ணே, அவ சின்ன பிள்ளை விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. அதுக்கு போய் நின்னு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு போங்க போங்க, போய் எல்லாம் வேலையை பாருங்க. என்ன ஏன்டா பாக்குறீங்க?
டேய் கரெக்டா பிளான் ஒர்க் அவுட் ஆகும்போது என்னடா ஏய் எனக்கு என்னடா தெரியும் அம்மா என்ட்ரி ஆவாங்கன்னு. அவ்வளவுதான். இந்த மரகதம் இருக்கிற வரைக்கும் ஐயாவே ஓகேன்னு சொன்னாலும் மரகதம் ஓகே சொல்ல மாட்டாங்க. வாங்க வாங்க, கூட்டத்தை கலைக்கலாம். வள்ளியக்கா சரத்துட்ட வீர அப்பா பேசிட்டு வந்தோம். எங்களாலையும் இதெல்லாம் சாதிக்க முடியும், நாங்க அப்பாட்ட பேசுறோன்னு. இப்போ ஒண்ணும் நடக்காம போனா அவன் காரி மூஞ்சிலே துப்புவான். சரி இருக்கட்டும், தம்பி தானே. வள்ளியக்கா பாப்பா ஓசருக்கு போறது. ஆமா. இப்ப ஏதாவது பண்ணுங்க. டேய் ஜீவா, நான் என்னடா பண்ண? ஏய் நான் பண்றேன். வள்ளியக்கா இப்ப பாரு. மரு மரு என்ன வள்ளி? மரு, இங்க என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க உன் புருஷர் ராகுவ பாத்தியா? ஏன் புருஷனுக்கு என்ன? அந்த மனுஷன் ஹாப்பியா சுத்திட்டு இருப்பான். ஹாப்பியா தனியா சுத்தல, அப்பனா காஞ்சு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். என்னது காஞ்சு கூடயா? ஆமா மரு, ராகாவாவும் காஞ்சனாவும் சேர்ந்து வாயா ஏன் வீரா அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி நிஜமாத்தா சொல்றியா? ஆமா, இப்பதான் வீட்டுக்கு பின்பக்கம் பாத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு பின்பக்கம் திரும்பவும் ஆரம்பிச்சான் அந்த மனுஷன். இப்ப போய் வச்சுக்கிறேன். யோ ராகு, சிச்சி அந்த காஞ்சு கூப்பிடுற மாதிரியே வருது. காஞ்சு கோஞ்சுன்னு என்னன்னா வாயா ஏன் வீராவா? இந்த வாரேன்டா, இதோ வாரேன், உன் வீரி வாரேன். என்ன வள்ளியக்கா என்ன சொன்னீங்க? எங்க அம்மா அப்படி ஓடுறாங்க. அதெல்லாம் ஒரு டெக்னிக். சரி அதை விடுங்க, இப்ப ஆரம்பிச்சு விடுங்க, முடியட்டும். மரகதம், மரகதம். ஐயா அது ஒண்ணு இல்லையா, அடுப்புல டீ வச்சிருந்தாங்களாம், மறந்துட்டாங்களாம், அதான் ஓடுறாங்க. ஓ அப்படியா? என்ன இங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சிந்து காலேஜ பத்தி பேசிட்டு இருந்தோம். சிந்து எல்லாத்தையும் பேசியாச்சுல, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நாளைக்கு எப்பயும் போல காலேஜ் போயிட்டு வா. அப்பா அவ்வளவுதாமா, இன்னும் என்ன? ஏன்பா நான் ஓசூருக்கு. என்னடி என்னாச்சு? ஐஷோமா என்ன காலேஜ்ல இருந்து ட்ரைனிங்க்கு ஓசூருக்கு போக சொல்லிருக்காங்க. இங்க அப்பா என்னன்னா வேண்டாங்கறாங்க. ஓசூர்க்கா? ஆமா. அவ்வளவு தூரம் எப்படி தனியா போவ? இப்ப ஓசூருக்கு போய் ட்ரைனிங் பண்ணி என்ன பண்ண போற? சும்மா வீட்ல இரு. ஐஷோமா போடி போ. என்னங்க வாங்க, காஃபி வச்சிருக்கேன், லேட் ஆகுது. இதோ வாரேன் வைஷு. ஐயா ஐயா. என்ன வழி? போய் வேலையை பாரு. இல்லையா, ஜீவா சொன்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க. நம்ம பிள்ளை நல்லா படிச்சு காலேஜ்லவும் அவதான் ஃபர்ஸ்ட் நல்ல பேரோட வந்திருக்கா. ஆனா நீங்க காலேஜ்ல கொடுத்த மரியாதை கூட வீட்டுல கொடுக்காம இருந்தா எப்படி? வள்ளி உனக்கு இத பத்தி தெரியாது, வேற ஏதாவதுன்னா பாப்போம், இது வேண்டாம். அதான் நான் சொன்னேன், இந்த வீட்டுல பொண்ணுங்க எல்லாம் அடிமேனு. ஜீவா ஆமா, பொண்ணுங்களுக்கு நாம தான் தைரியம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வீட்டுக்குள்ளே இப்படி பொத்தி பொத்தி வச்சீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில எங்கேயாவது தனியா போகணும்னு நினைக்கும் போது பொண்ணுங்களால எந்த விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம்னாலும் பயந்து போய் தான் நிப்பாங்க. டேய் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. நாங்களாம் இருக்கோம்ல, அவளுக்கு என்ன பயம்னு. எல்லா நேரமும் யாரும் யார் கூடயும் இருக்க முடியாது மாமா. எல்லாமே ஒரு சில காலம்தான். தனியா தான் இருந்து வாழணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது பொண்ணுங்களுக்கு தைரியம் முக்கியம். அதை நாம இப்ப இருந்து சொல்லி கொடுக்கறது அதை விட முக்கியம். ஜீவா அத்த ரொம்ப அழகா பேசுனடா, சூப்பர்டா. வைஷு என்னங்க, பிள்ளைய அனுப்புறதோ அனுப்பாததோ நம்ம இஷ்டம். ஆனா ஜீவாவை பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேசுறான்னு? அவன் பேசுன எல்லாமே உண்மை. நம்ம சொல்லி கொடுக்காத தைரியத்தை வேற யார் சொல்லி கொடுப்பா? இப்ப எல்லாம் சேர்ந்து என்னதான் பண்ணணுங்கிறீங்க? அப்பா பாப்பா படிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்பா. ஆசைப்படுறா, ஓசூர் போயிட்டு வரட்டும். சக்தி அப்பா நீங்க தனியா அனுப்ப ஒரு மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் வேணா கூட போயிட்டு வரேன். நீயா? ஏன்பா 10 நாள் தானே, கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்லி 2 மாசம் ஆபீஸ்க்கு வராத வீட்லயே இருன்னு இங்கேயே உட்கார வச்சிருக்கீங்க. 10 நாள் பாப்பாக்காக போயிட்டு வரேன். என்னப்பா இருக்கு? டேய் ஆள் அழுக்க குழப்பாதீங்க. இப்ப அவ ட்ரைனிங் போய் வேலைக்கு போய் இப்ப ஒன்னும் ஆக போறது இல்ல. வீட்டுல இருக்கட்டும், அவ்வளவுதான். சரிப்பா, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு எது? டேய் பாப்பா, அப்பா சொன்னதை கேட்டேல, நீ எவ்வளவு படிக்க ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் படி, புரிஞ்சதா? படிக்க வைங்க மாமா. திரு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிக்க வைங்க. அவ என்னென்ன ஆசைப்படுறாலும் எல்லாமே படிக்கட்டும். ஆனா அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு படிப்பு படிச்சானா அதுக்குரிய பிரயோஜனம் இருக்கணும். நம்மளோட படிப்பு 4 பேருக்கு நல்லதா இருக்கணும். எதுவுமே இல்லாம மேல படிச்சுட்டே போய் என்ன மாமா, அப்படியே சிந்துவை நம்ம வீட்லயே வச்சுக்க போறீங்களா? நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டாலும் அவ இப்படியே தான் இருப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் வீட்டு வேலை பார்த்துட்டு இப்படியே தான் இருப்பா. அம்மா சிந்து, இதுக்கு எதுக்கு மணி கஷ்டப்பட்டு படிக்கணும்? போ எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு அப்படியே வீட்லயே இருந்துக்கோ. டேய் பேசாம இரு, அப்பதான் சரி வரும். ஜீவா சாரி மாமா, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது பொண்ணுங்களோட படிப்பு மாமா. அதுவும் அவங்களே முன் வந்து நான் படிக்கிறேன், இதெல்லாம் சாதிக்கிறேன்னு சொல்லும் போது ஆமா, குடும்பத்தில் உள்ளவங்க தான் அதுக்கு ஒத்துழைக்கணும். நாமளே முடியாதுன்னு சொன்னா சரி ஓகே, இனி உங்க முடிவு மாமா. சாரி, திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்து பேசினதுக்கு. டேய் நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். டேய் ஜீவா, நீ கூச்சிட்டு போற மாதிரி போனாதாண்டா அவர் சரியும் பாரு. பாத்துக்கோ வரேன். டேய்
ஜீவா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு தீரு? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும். அத ஜீவா கரெக்டா தான் சொல்றான். சரியா, இந்த வீட்ல ஒரு மனுஷியா என்னையும் மதிச்சு இந்த அளவுக்கு நின்னு பேச எனக்கும் உரிமை கொடுத்துருக்கீங்களே, அதுபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா. நான் போய் வீட்ல வேலை பாக்குறேன். அப்பா, ஜீவா சொல்றதா சரின்னு எனக்கும் படுது. இனி உங்க இஷ்டம்ப்பா. நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான். ஏன்னா இந்த வீட்டுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நாங்க மனசார ஏத்துக்குவோம். நீங்களே பார்த்து ஒரு முடிவெடுங்கப்பா. நானும் போயிட்டு வரேன். ஆட பாவிகளா, அப்படி இப்படின்னு கொதர்க்கமா பேசி ஒரு முடிவெடுக்க வைப்பாங்கன்னு பார்த்தா ஆளுக்கு சீரியஸா பேசிட்டு போறீங்க. அநியாயத்துக்கு நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்கன்னா பொங்குறாங்கப்பா. நல்லது நடக்கணுமா அதுக்காக. சரி ஓகே, நாம இங்க நின்னா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. நாமளும் கிளம்புவோம். அப்பா, நானும் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட ஒன் டே டீடைல் ஃபுல்லாமே நான் கரெக்ட் பண்றேன்ப்பா. கிளம்புறேன். அவ்வளவுதானா? எப்படியாவது ஊருக்கு போகணும், ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சரி ஓகே, அப்பா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு நினைச்சுக்குவோம். நாமளும் போவோம். சிந்து, அப்பா, உனக்கு விருப்பமாடா கண்ணு? ஊருக்கு போகணும், ட்ரைனிங் பண்ணணும், எல்லாமே உனக்கு பிடிச்சுதான் சொல்றியா இல்ல உங்க காலேஜ்ல செலக்ட் பண்ணனாலும் சொல்றியா? அப்பா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான் சொல்றேன்ப்பா. இந்த காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்ட். இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நீ தான் செலக்ட் ஆயிருக்கேன்னு எங்க மேம் சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும், நம்மளும் ஒரு நல்ல ஜாப்க்கு போகணும், எல்லாமே என்னோட ஆசைதான்ப்பா. அப்பா அதுக்காக ரொம்ப கட்டாயமா போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஓகே சொன்னா கிளம்புறேன். இல்லாட்டி சந்தோஷமா நான் வாட்டுக்கு இந்த வீட்ல இருப்பேன். எனக்கு எது இருந்தாலும் சந்தோஷம் தான்ப்பா. சரிம்மா, போயிட்டு வா. அப்பா அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, இவ்வளவு நாள் எங்கேயும் அனுப்புனதில்ல தனியா. ஏதோ பக்கத்துல இருக்கிற காலேஜ் கூட உன்னை அனுப்புனதில்ல. அதனால ஒரு பயம். அது மாதிரி கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு சரியா இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு சரி கிடையாது. ஜீவா சொன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாத்தையும் பழகுறதுதான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நல்லது. தைரியமா போயிட்டு வாடா. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் நீ அப்பா கிட்ட சொல்லணும். ஓகேவா? சரிங்கப்பா. ஓகேடா கண்ணு. வைரம் அண்ணே, டேய் நம்ம தங்கம். யோசிக்காம நீ பேச மாட்டேன்னு. போயிட்டு வரட்டும். சரிடா. ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. டேய் சரத்து, உள்ள போய் நுழைஞ்சு ஏதாவது பேசுவான்னு என்ன அனுப்பி விட்ட. ஆனா நான் பேசவங்கள ஜீவாவே ஏதோ பேசி உங்க அப்பா மனசை மாத்திட்டான்டா. சிந்து, எப்பமா கிளம்புறது? நாளைக்கு காலையிலப்பா. காலேஜ்ல இருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிருவாங்க. நம்ம கிளம்பி அங்க போறது மட்டும்தான். அப்புறம் அங்க போய் ஸ்டே பண்றது எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்கப்பா. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்குவாங்க. அப்பா இது ரொம்ப ரொம்ப சேஃப். வர தைரியமா போலாம்ப்பா. சரிடா கண்ணு, எல்லாத்த விட எனக்கு ஒன்ன பத்தி தெரியும். சரி கிளம்பு போ, எல்லாத்தையும் எடுத்து வை, சீக்கிரம் படுத்து தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பு, சரியா? சரிங்கப்பா. ஐயோ அண்ணன்களா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆளாளுக்கு பேசி ஒத்துக்க வச்சிட்டீங்க. என்னமா? ஒண்ணு இல்லப்பா, ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப லவ் யூ. நான் போய் ஊருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க மேம்க்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். போடா. அப்பா நான் மட்டும் போகவா இல்ல அண்ணன்களை கூட்டிட்டு போவா? நீ மட்டும் தனியா போய்க்குவேல? அதெல்லாம் போய்க்குவேன்ப்பா. அப்பனா போயிட்டு வா. இல்ல கூட கூட்டிட்டு போனோம்னா யாரையாவது கூட்டிட்டு போ. நம்ம ஆபீஸ் வேலை தானே, அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அப்பாவே வரணும்னாலும் சொல்லு, நான் வரேன். இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்து போயிட்டு வரேன். சரிம்மா. ஓகேப்பா, முதல்ல போய் எங்க மேம்க்கு கால் பண்ணி சொல்றேன். சரிம்மா, போ போ. ஐயோ இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? இங்க இருக்கிற காலேஜ் கூட தனியா விடாத அப்பா ஊசூருக்கு போயிட்டு வான்னு சொல்லிருக்காங்க. டேய் அண்ணா, ஜீவா, இதெல்லாம் உங்களால தான்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னமா நீ மட்டும் இருக்க? ராம் எங்க? ஆபீஸ்க்கு வெளியே தான் சார் இருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. அப்புறம் சாரிமா, நான் அன்னைக்கே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எங்க அப்படியே மாறி மாறி ஒர்க், அதை பார்க்க இதை பார்க்க அப்படியே ஓடிடு டைம் எல்லாம். எதுக்கு சார் சாரி? இல்ல அன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஃபால்ட் ஆனதும் நான் ஒன்ன நினைச்சு திட்டி போட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளைய திட்டிட்டோமே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சாரிமா, ஏன்னா என்னோட ஆபீஸ் என்னோட ஒர்க், அதுல ஒரு பிரச்சனைங்கும் போது கோபம் வரத்தானே செய்யும். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். அப்புறமா உனக்கு எந்த ஊரு? அம்மன்புரம் சார். அம்மன்புரமா? பூஞ்சோலை தானே? ஆமா சார், இப்ப பூஞ்சோலையில தான் இருக்கேன். அதானே. சரி, உங்க வீட்ல நீ இப்படி வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இவன் இதுக்கு நம்ம சிவானி கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சார் புரியல? இல்லம்மா பொண்ணு, அங்க இருந்து பெங்களூர் வந்திருக்க, அதான் உங்க வீட்ல எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களான்னு கேட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க சார்.
எப்படிமா ராம் ரொம்ப நம்பிக்கையான பையங்கிறனாலயா? ஆ, ஆமா சார். ஓகே ஓகே. ஆனாலும் ஊர் உலகத்துல எப்படி தேடினாலும் சரி ராம் மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். ரொம்ப நல்ல பையமா. ஒர்க்ல எவ்வளவு சின்சியாரிட்டி பாத்தியா? இன்னைக்கு பாரு, யாருமே சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா நைட்டோட சரி பண்ணி காமிச்சான் பாத்தியா? கிரேட் பாய்மா. ராமனி கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ் சார். இவர் எதுக்கு சிவானியோட டீட்டெயில் எல்லாம் கேக்குறாரு? இந்த மனுஷன் அதுவும் நாம இல்லாதப்ப இத பத்தி எல்லாம் பேசுறாருன்னா என்னவா இருக்கும்? சரி ஓகே, பேச்சு கொடுப்போம். அப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் எப்பமா கத்துக்கிட்ட? ஹே ராம், வாயா வா. என்ன ஒர்க்கிங் டைம்ல எங்க போயிட்டு வர? ஒன்னும் இல்ல சார், சும்மா ரிலாக்ஸா. ஓ ஓகே ஓகே. ஆமா, உனக்கு என்ன டென்ஷன்? நீ ரிலாக்ஸ் பண்ற வெளியே போயிட்டு வர? அது இல்ல சார், சும்மாதான். டேய், அதான் ரிலாக்ஸுக்கு பக்கத்திலே ஆள் வச்சிருக்கேல, ஆளை விட்டுட்டு வெளியே போயிட்டு வர? டேய் டேய், என்னடா உருன்னு பாக்குற? காமெடிடா, சிரிக்க மாட்டியா? ஓ காமெடியா? சொல்லிட்டு பண்ணுங்க சார், அப்பதானே சிரிக்க முடியும். ஏய் சரி ஓகே சார், இன்னைக்கு ஒர்க் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க அப்படியே கிளம்புறோம். அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, இந்த ஒர்க் விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு. ஏன்னா நீ நல்ல வேலைக்காரன்னு என்கிட்ட நிரூபிச்சு காமிச்சிட்ட. ஓ இஷ்டம், எப்பனாலும் வந்து ஒர்க் பண்ணு, எப்ப வேணாலும் போயிட்டு வா. டெய்லி நான் கொடுக்குற ஒர்க்கோட நீ கம்ப்ளீட் பண்ணா போதும். அது எப்ப எப்படி வேணாலும் நீ பண்ணு, ஓகேவா? ஓகே சார். ராம், அப்புறம் எப்போ உங்களுக்கு கல்யாணம்? அத பத்தி என்ன யோசிக்கல சார், ஊருக்கு போய் தான் முடிவு பண்ணணும். டேய், ஆனாலும் நீ மச்சக்காரன்டா. என்ன சார்? இல்ல லவ் தான் பண்றீங்க, ரெண்டு பேர் வீட்லயும் பேசி இப்படி பெங்களூர் வரைக்கும் தனியா வந்து, அதுவும் ஹோட்டல்ல ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணி. ராம், பேருக்கு ஏத்த மாதிரி இல்லடா. சார் டேய் ஜோக்டா, இதுக்கும் நீ சிரிக்கணும். ஓ ஜோக்கா? ஓகே சார், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு அப்புறம் சிரிச்சுக்கிறேன். டேய், நீ எனக்கு மேல ஜோக் பண்ற? சூப்பர்டா சூப்பர்டா, ரொம்ப நல்லா இருந்தது. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? நான் தான் இல்லங்கிற மாதிரி ஒரு திமிர்ல வெறப்பா இருப்பான், இன்னைக்கு என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுறான், சரியில்லையே. என்னடா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல சார். எனக்கு புரியுதுடா, நல்லா புரியுது. என்னடா எப்பவுமே கடுகடுகடுன்னு இருப்பானே, இன்னைக்கு நம்ம கேபின்கே வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறானே, அதத்தானே யோசிக்கிற? நீ யோசிக்கணும், யோசித்தாதான் நீ நல்ல மனுஷன். சார் ஒன்னேலடா, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். இன்னைக்கு உங்களை திட்டினது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்ததா, அதான் நாம இப்படி ஜாலியா சிரிச்சு பேசினா நீங்களும் கொஞ்சம் ஜகஜமா இருப்பீங்களேன்னு நினைச்சேன். நீங்களும் ஏன் பிள்ளைங்க தான்டா, என்கிட்ட வேலை பாக்குறீங்க, உங்களை நான் கஷ்டப்படுத்துவேனா? சரி சரி, சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புங்க. இப்பெல்லாம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு, சீக்கிரம் ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஓகே சார். சரி ராம், பாரு நான் கிளம்புறேன். அம்மா சிவானி, சொல்லுங்க சார். ரிலாக்ஸா ஒர்க் பண்ணு, ஓகேவா? நோ ப்ராப்ளம். உன்னோட ராம் வந்துட்டான், பாத்துக்கோ, நான் வரேன். ஓகே சார். இதுக்கு இந்த மனுஷன் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு போறாரு. ராம். என்ன? இல்ல ராம், ரொம்ப நேரமா காணோம், எங்க போயிருந்த? ஏன் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போணுமா? அப்படி இல்ல. நான் சென்ட் பண்ண மெயில்லாம் செக் பண்ணிட்டியா? சென்ட் பண்ணிட்டேன் ராம். ஓகே, அடுத்த ஒர்க் எடுத்து பாரு. சரி ராம். மூஞ்ச பாரு, ரொம்ப தான் எப்படி வரப்பா இருக்கான் பாரு, மனசுல போலீஸ்காரன் நினப்பு. ஆமாண்டி, நினப்புதான். எவனா வந்து கேக்குறானு உன் டீடைல் ஃபுல்லா சொல்லுவியா? அறிவு இருக்காடி? உனக்கு அறிவு இருக்காடா? என்ன தனியா விட்டுட்டு போற? தனியா விட்டுட்டு எங்க போனேன்? ஆபீஸ்க்கு வெளியே தானே. அதுங்களே இந்த டோப்பா தலைய வந்து பேசினா நீ எல்லா டீடைலும் சொல்லுவியா? நான் எங்கடா சொன்னேன்? நானும் கேட்டேன். உன் புத்தி எப்பவுமே அவசர புத்திடா. என்னத்த நீ கேட்ட? நான் கேட்ட கேள்விக்கு நான் ஒன்னாவது கரெக்டா பதில் சொன்னேனா? இங்க பாரு ராம், நீ தான் ரொம்ப அதிபுத்திசாலி நினைச்சுக்காத. ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட கோபமா நடிக்கிற, இந்த நம்பிக்கையில தான் நான் பேசாம இருக்கேன். ஓஹோ, இல்லாட்டி என்னடி பண்ணுவ? ராம் வேண்டாம், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? சொல்லுடி, தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாம் ராம், என்ன கோபப்படுத்துன. கோபப்படுத்தினா என்னை விட்டுட்டு போயிடுவியா? சொல்லுடி, கோச்சுக்கிட்டு போயிடுவியா? டேய், நான் எதுக்குடா போனோம்? இங்க பாரு, கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ துயரமோ சந்தோஷமோ எதா இருந்தாலும் உன் கூட தான் நான், என் கூட தான் நீ. பாதியில விட்டுட்டு போற ஆள்லாம் நான் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவாய்ட் பண்றேன், நான் பேசாம இருக்கேன். இது அப்படியே தொடர்ந்துச்சு உன் சட்டையை பிடிச்சு கேப்பேன்டா, புரியுதா? கேட்டுச்சா? ஏஹே, கேக்குதுடி. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஏன் சிவானி, எப்பவும் இப்படிதான் இருக்கணும். சந்தோஷம்டி, நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க பாத்தியா? இந்த நம்பிக்கை தாண்டி, இந்த நம்பிக்கை தான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு தோணுது. உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கணும்னு தோணுது. என் அழகி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் என் கைப்பிடிய விட்டு உன்னை விடவே மாட்டேன். ஐ லவ் யூ டி. முடியாது. ஏய் செல்லம்ல, ஒரு லவ் யூ சொல்லிடி. சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அதான் கோச்சிட்டு இருக்கல, சொல்ல முடியாதுடா. ஏய் ப்ளீஸ் டி சிவானி. முடியவே முடியாது. ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா?
ஐ லவ் யூ. எதுக்கு கத்துற? ஐ லவ் யூவா? நீ தான சொல்லுன்னு கத்துன. ஓஹோ, நீயும் என்ன மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு பாத்தியோ? சூப்பர் தாண்டி. டேய் ராம், நீயும் அப்பனா மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ சூப்பர்டா. சரி ஓகே, ட்ராக்க மாத்துவோம். ஓய், இப்ப எதுக்கு தேவையில்லாம லவ் யூ சொல்லிட்டு இருக்க? வேலை பார்க்க வந்தியா இல்ல எதுக்கு வந்த? உன்னை பார்க்க வந்தேன். என்னது? உன்னதான்டா பார்க்க வந்தேன். ஓய், என்ன வாயெல்லாம் கூடுது? அதே வாய்தான், பேச்சுதான் கொஞ்சம் கூடுது. சிவானி, தேவையில்லாம பேசாத. நீ மட்டும் தேவையோட பேசுறியா? இங்க பாரு, என்ன கோபக்காரனா மாத்தாத. எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? எல்லாம் தெரியும். தெரிஞ்சே என்கிட்ட வச்சுக்கிற. உன்கிட்ட வச்சுக்காம வேற யார்கிட்டடா வச்சுக்க முடியும்? மூஞ்ச பாரு, இப்பயும் மூஞ்ச வரப்பா வச்சுக்கிட்டு. ஏய், நான் கேள்வி கேட்டேன். பதில அப்பதே சொல்லிட்டேன். போய் உன் சிஸ்டத்துல உட்காந்து மெயில் சென்ட் பண்ணு. அப்பதான் நான் ஒர்க் பார்க்க முடியும். இல்ல இப்படியே கைய கட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். இதோ சென்ட் பண்றேன். திருச்சியா? ஏன் நான் சீக்கிரத நீ பாத்தியா? அம்மா தாயே, போதும், இனி நான் உன்கிட்ட பேசல. பேசாத, போய் ஒர்க் பாரு. ஓய் சிவானி. என்ன ராம்? வாய் எப்பா, என்ன வாய் பேசுறா? ஆனா உன்கிட்ட இப்படி ஒரு பேச்ச கேட்டாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு கோபமா அவகிட்ட பேசிருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அழுகுவா, அப்படி இப்படி நான் எதிர்பார்த்தேன். இவ என்னன்னா, அத்தாடி நம்மளே வந்து பாருன்னு இந்த கிளி கிளிக்கிறா. எல்லாம் நம்பிக்கைடி, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இருந்தாலும் அந்த உருவத்துக்காக நான் நடிக்கிறேன். யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் நீ இப்படி பேச பேச கேட்டுட்டு இருக்கிறதா வேலை. டேய், இன்னும் என்ன யோசிக்கிற? போடா, போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணு. சரிடி. திரும்ப திரும்பலாம் சொல்ல முடியாது. சாரிடின்னு சொன்னேன். உடுற வேளை கனவுக்குள்ள நுழைஞ்சாலே கிறுக்கு ஏத்துறதுல முன்னினைப்பால அடி ரெண்டும் கெட்டா வயச நீ கட்டி போட்டு இழுத்த என் உசிர கூந்தல் சடையாட்டம் பின்னாதே மனசெல்லாம் பத்த வச்ச புள்ள. ஏமா வேணி, நேத்து அந்த பசுபதி உன்கிட்ட பிரச்சனை பண்ணான்ல அக்கா, அது நீங்க பாத்தீங்களா? ஆமாமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த நாயகியே சரி கிடையாதுமா. பிறகு அவங்க பசங்க எப்படி இருப்பாங்க? மூத்தவனாவது இந்த மாதிரி விஷயத்துல கண்டுக்க மாட்டான். அவனாட்டுக்கு போயிடுவான். சின்னவன் இவனுக்கு பயந்து என் பொண்ணெல்லாம் நான் இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே கிடையாது. நான் என்னக்கா பண்ண முடியும்? இதெல்லாம் சமாளிக்கணும்னு என் தலையெழுத்து. சரிடா கண்ணு, நம்பிக்கையை விடாத. பார்த்தேன் நீ அவன் கிட்ட பேசுனது, காது கேட்காத மாதிரி நடிச்சது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி இருக்கிறதா நல்லது. ஏதாவது ஒண்ணு பண்ணானா பயப்படாத, போனார்னு ஒண்ணு கூடு. எல்லாத்துக்கும் நம்ம பொறுத்து போகணும்னு அவசியம் இல்ல. உண்மைதான்க்கா, பொறுத்து நானும் எங்க அம்மாவும் போய் தான் இப்ப நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இனி யாருக்காக எதுக்காகவும் பொறுக்க மாட்டேன்க்கா. தப்புனா அந்த இடத்துல கேள்வி கேட்கதான் செய்வேன். சரிம்மா, நல்லது. சரி வா, வீட்டுக்கு போலாம். இந்த நாயகி தேடுவா. நிச்சயமா என்னத்துக்கு கோயிலுக்கு போனீங்கன்னு கேப்பா. அக்கா, ஆனா நாயகி எப்பயாவது இருக்க பழின்னு பேசுறாங்க. ஆனா மிச்சப்படி கொஞ்சம் அவ அமைதியெல்லாம் இல்லம்மா. அவளுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா அவ கம்மன் தான் இருப்பா. அவளுக்கு பிடிக்காதத நம்ம ஒண்ணு செஞ்சாலும் சரி, அப்புறம் நாம அவளுக்கு பிடிக்காதவதான். அடுத்து எத்தனை 1000 நல்லது செஞ்சாலும் அவ அந்த ஒரு கெட்டதை மட்டும் தான் நினைப்பா. அவ அந்த மாதிரி ஆளு. சரி விடுமா. இங்க இருந்து உனக்கு வீடு பாத தெரியும்ல, போயிடுவியா? போயிடுவேன்க்கா. என்னக்கா? இல்லம்மா, கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என் வீடு இங்க இருந்து பக்கத்துலதான். போய் என் பிள்ளைக்கு புருஷனுக்கு கொடுத்துட்டு வந்தேனா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ மெதுவா போ. நான் வீட்டுல போய் கொடுத்துட்டு என் புருஷனா வண்டியில கூட கொண்டு வந்து வீட்டுல விட சொல்லிடுறேன். நீ வர டயத்துக்கு நானும் கரெக்டா வந்துருவேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. அம்மாடி, நீ ஏன் தனியா போய்க்குவேல? அதெல்லாம் போய்க்குவேன்க்கா. சரிம்மா. நீ போனது நாய்க்கு ஏதாவது சொன்னா கோவிலுக்கு தான் போனோம்னு உண்மையை சொல்லு. நம்ம மாத்தி சொல்லி அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதுக்கும் கத்துவா. சரிக்கா, நான் பார்த்து பேசுறேன். சரிம்மா, நீ கிளம்பு, நான் டக்குன்னு வரேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல்னா இந்த குப்புக்கா மட்டும்தான். சரி ஓகே, நாம வீட்டுக்கு போவோம். நாயகி கிட்ட எந்த பேச்சும் வாங்க கூடாது. இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் வழி நேரா பார்க்கு பக்கம் போய் அப்படியே வீட்டுக்கு போறதா. சரி ஓகே, நடப்போம். நம்ம கிராமத்துல இருந்தது வேற, இங்க சிட்டில டோட்டலா எல்லாமே வேற. நம்ம கிராமத்துல எப்பவுமே இந்த மாதிரி இயற்கையான சூழல் தான். பாரு, இத்தனை பேர் பார்க்குக்கு வந்து காத்து வாங்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம வீடு எல்லாமே பார்க்கு தான். கோழி சத்தம், குருவி சத்தம், காக்கா சத்தம், ஆடு மாடு, இந்த சத்தம்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவனா? ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரான்? ஹே, என்னடி இந்த பக்கம் இங்கெங்க ஊர் சுத்திட்டு இருக்க?
வவ்வால் தலையன் வீட்டுக்குள்ளதான் உயிர் எடுக்கிறானா? இப்ப எப்படி வெளியே வச்சோம்? சரி, கண்டுக்க கூடாது. எப்படியாவது சமாளிச்சு போய்கிட்டே இருப்போம். ஓய் என்னடி காது கேட்கலையா? ஐயோ ஐயோ, ஆனாலும் உனக்கு கட்டிக்க போறவன் ரொம்ப பாவம்டி. கத்தி கத்தியே எந்நேரமும் பேசிட்டு இருக்க முடியுமா? எல்லா நேரமும் எல்லா விஷயத்தையும் கத்தி கத்தி சொடிக்கிட்டு இருந்தா பொழப்பு சிரிப்பா சிரிக்கும். சிரிக்கும்டா சிரிக்கும். உன்னை பார்த்து ஒரு நாள் ஊரே சிரிக்கும் பாரு. ஏய் என்ன ஒண்ணுமே கேட்கலையா? என்ன வேணும்? என்ன வேணுமா? ஒரு முத்தம் வேணும், குடுப்பியா? டேய் பொறுக்கி. இல்ல இவன் நமக்கு காது கேட்காத நினைச்சு பேசிட்டு இருக்கான். வேணி டக்குன்னு கோபப்பட்டாத. பொறுமையாயிரு. என்னடி என்ன வேணும்னு கேட்ட, நானும் சொன்னேன். என்ன குடுக்கறியா? ஓய் ஹலோ, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வழிய மறைச்சு என்ன நேரமா நின்னு பேசிக்கிட்டு அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன். அம்மாவா? என்னடி நீ எங்க அம்மாவ நான் அம்மாங்கிறேன், நீயும் அம்மான்ட்டு? ஓ இருடோ, இனி பேர் சொல்லி கூப்பிடுறேன். அம்மான்னு கூப்பிடாம அத்தன் கூப்பிடுறியா? சொத்தன் கூப்பிடுறேன். வீட்லயாவது ஒவ்வொன்னு பேசுறா என்னன்னு கேப்ப. எங்க இவனா? இவன் எங்க இந்த பக்கம்? ஐயோ, இவன் என்ன ஏதுன்னு கேட்டு குறைவானே. என்னாச்சு இந்த வவ்வால் மண்டை? எனக்கு திடீர்னு ஷாக் ஆகி பாக்குறான். இவனை பார்த்து எதுக்கு இந்த வவ்வால் மண்டையன் பயப்படுறான்? டேய் என்னடா ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வெளியூருக்கு எங்கேயும் போயிட்டியா என்ன? இல்ல சார், இங்கதான் நம்ம ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கேன். ஓஹோ, சுத்துறதெல்லாம் சரி, ஆனா சரியில்லாம சுத்துற மாதிரி இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல சார். என்னடா நடு ரோட்ல கத்தி கத்தி பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், இந்த பிள்ளை எங்க வீட்டுலதான் வேலை பாக்குறா. கொஞ்சம் காது கேட்காது. காது கேட்காதா? அதான் சார் கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன். ஏன் வீட்டுக்கு இவங்களுக்கு பாத தெரியாதா? ஓ தெரியுமே சார். அப்பனா போடா போடா. நீங்க சொன்ன சரிதான், கிளம்புறேன் சார். அம்மா வேணி பாத்தீங்களா சார், பச்சை புள்ள காது கேட்காது. நான் போறேன்னு சொல்லிடுங்க, வீட்டுக்கு பார்த்து வர சொல்லுங்க. போடா போ, நான் சொல்றேன். அப்புறம் சார், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாண்டா. என்னது தெரிஞ்ச பொண்ணா? சார். டேய் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிற பொண்ணு, உன் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறியா? ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இவ காது பஞ்சர். என்ன கத்துனாலும் கத்து, அவகிட்ட ஒரு பதிலும் வராது. என்னடா? ஒன்னும் இல்ல சார், கிளம்புறேன். போ போ. இவனை ரொம்ப நாள பாக்கலையே நினைச்சேன். எங்க இருந்து வந்தானோ முன்ன வந்து நிக்கிறான். சரி எப்படினாலும் இவன் நம்ம வீட்டுக்கு தானே வருவா, அப்புறம் கவனிச்சுக்கலாம். என்ன அவன் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றானோ? அது பார்க்கவே தெரியுது. காது கேட்காத மாதிரி வேற நடிக்கிற. இவனுக்குலாம் எதுக்கு பயந்துட்டு இருக்க? ஏதாவது பேசினா மூஞ்ச கட்டி ஆற. அதெல்லாம் நிறைய தடவை என்கிட்ட வாங்கியிருக்கான். ஓஹோ, வாங்கி இன்னும் அடங்கல. அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், அப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிற? என்கிட்ட சொல்லு, அவனை திருந்த வைக்கிறேன். ஹலோ போதும், நீங்க ரொம்ப கரெக்ட் மாதிரி பேசாதீங்க. நீங்களும் எப்ப பாரு வழிய மறைச்சு பேசிட்டு எங்க இருந்துதான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் வருவாங்களோ? ஹே என்ன பக்கத்துல வந்துட்டு? அதுவா, நானும் உன் வழிய மறைச்சுதான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசிட்டு நீ கிளம்பு. ஏய் இங்க பாரு, நின்னு நீயா போனேனா அப்புறம் தேவையில்லாம கைய புடிச்சு இழுக்க வேண்டி வரும்.